தமிழகமெங்கும் கிளைகள் கொண்ட அண்ணமால் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் அண்ட் ஹாஸ்பிட்டல் மேனேஜ்மெண்ட் படிப்பில் சேர்வதற்கான அட்மிஷன் நடைபெறுகிறது. நாமக்கல் மாவட்டம் ராசிபுரம் அரசு மருத்துவமனையில் மருத்துவர்கள் அலட்சியமாக செயல்படுவதாக விபத்தில் தாயை இழந்த மகள் அமைச்சர் லோகேஷ் தமிழ்ச்செல்வனிடம் தெரிவித்துள்ளார். நாமக்கல் மாவட்டம் ராசிபுரம் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் 24ஆம் தேதி பெய்த கனமழையால் ராசிபுரம் நல்லப்ப தெருவில் பலவீனமடைந்திருந்த வீட்டின் சுற்றுச்சுவர் திடீரென இடிந்து விழுந்தது. அப்போது டூ வீலரில் சென்று கொண்டிருந்த சித்ராதேவி மற்றும் அவரது மகள் தர்ஷினி மீது சுவர் விழுந்ததில் சித்ராதேவி பரிதாபமாக உயிரிழந்தார். மகள் தர்ஷினிக்கு இடது கையில் பலத்த காயம் ஏற்பட்டது. தகவல் அறிந்த ராசிபுரம் சட்டமன்ற உறுப்பினரும் வணிக வரி மற்றும் பத்திரப்பதிவுத்துறை அமைச்சருமான லோகேஷ் தமிழ்ச்செல்வன் நேரில் சென்று சித்ராதேவி குடும்பத்தினருக்கு ஆறுதல் தெரிவித்து நிவாரண உதவியாக 4 லட்சம் ரூபாயை வழங்கினார். ராசிபுரம் அரசு மருத்துவமனையில் உரிய சிகிச்சை அளிக்கவில்லை எனவும் காசு பணம் இல்லாத ஏழை எளிய மக்கள்தான் அரசு மருத்துவமனையை தேடி வருகிறார்கள். ஆனால் அங்கு பணியில் இருக்கும் மருத்துவர்கள் அலட்சியமாக செயல்பட்டு வருவதாக உயிரிழந்த சித்ராதேவியின் மகள் தர்ஷினி அமைச்சரிடம் புகார் அளித்தார்.